அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. நாம் எல்லோரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் மோமின்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வை நேசித்தால் மட்டும்தான் ஒருவருடைய ஈமானாக மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 விஷயம் யாற்ற இருக்குதோ அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்வார். இந்த ஈமானுக்குன்னு ஒரு சுவை உண்டு, ஒரு டேஸ்ட் உண்டு. அந்த ஈமானுடைய சுவையை அவர் உணர வேண்டும் என்றால் அவரிடத்தில் 3 குணம் இருக்க வேண்டும் என்கிறார். முதலாவது குணம், அல்லாஹ்வும் ரசூலும் அவரிடத்தில் எல்லோரை விடவும் நேசத்திற்குரியவர்களாக இருக்கணும். அவர் எல்லா உலகத்துல உள்ள எல்லா படைப்புகளை விட, உறவுகளை விட, மற்ற காரியங்களை விட அல்லாஹ்வையும் ரசூலையும் அதிகம் நேசிப்பவராக இருக்க வேண்டும். 2வது, யார விரும்பினாலும் அல்லாஹ்வுக்காக விரும்பணும். ஒரு ஆள்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக, அவற்றை படிப்பு இருக்குதுங்கிறதுக்காக, அல்லது அவற்றை வேற ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நேசிக்காம, யார நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். இது 2வது. 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குஃப்ருல இருந்து நம்மை காப்பாற்றிய பின்னால் குஃப்ருல விழுவத நரகத்துல தூக்கி போடுற மாதிரி வெறுக்கணும். அந்த குஃப்ரினுடைய ஒரு காரியம் வந்து விடுமோ என்கிற அச்சம் அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும். இந்த 3 குணமும் ஒரு ஆள்கிட்ட இருந்தா அவர் அல்லாஹ் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்வார். ஈமானுடைய சுவை கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணம், நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும். அப்படி நேசிச்சாதான் ஈமானுடைய சுவை கிடைக்கும். இது ஒரு பக்கம். ஆனா அடுத்த பக்கம், அல்லாஹ் சிலர்களை நேசிக்கிறான். நாம நேசிச்சாதான் நம்முடைய ஈமானாக மாறும். ஆனா அல்லாஹ் சில அடியார்களை அவன் விரும்பணும், சில அமல்களை அல்லாஹ் ரொம்ப விரும்பணும். 2 இருக்கு. ஒண்ணு, சில அடியார்களை அல்லாஹ் விரும்புறான். இன்னொன்னு, சில அமல்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நேசமான ஆளு யார் என்று கேட்கப்பட்டது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மக்களுக்கு கைருன் நாசி மை யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பலனுள்ளவராக யார் இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மக்களுக்கு ரொம்ப உபகாரமான மனிதர், அந்த உபகாரம் செய்யக்கூடிய மனிதர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, மகிழ்வித்து மகிழ்வது, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம சந்தோஷப்படுறது. ஆனா உலக நேர் மாத்தமா போயிடுச்சு. அடுத்தவனுடைய வளர்ச்சி இவருக்கு வைத்தறிச்சல உண்டாகும். அடுத்தவன் நல்லா போறது இவரால பொறுக்க முடியாது. ஒரு மாதிரியான ஒரு பொறாமையினுடைய குணம் இவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்தவருடைய சந்தோஷத்தை பார்த்து நாம சந்தோஷப்படுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்டாங்க, ஐயுல் அஅமாலி அஃதல், அமல்கள்ல சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. இப்ப நாம நினைச்சுக்கோம், அமல்களை சிறந்தது என்ன? ரொம்ப கோடையான காலத்துல பகல்ல நோன்பு வைக்கிறது, ரொம்ப குளிரான காலத்துல ராத்திரி எழுப்பி வணங்குறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களோ சொல்லி இருப்பாங்களோ நமக்கு தோணும்.
ஆனா இந்த கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலு சுரூரும், சந்தோஷம். எந்த சந்தோஷம்? அன் துத்கிலஹு ஃபி கல்பி அஹீகல் முஸ்லிம், உன்னுடைய முஸ்லிமான சகோதரருடைய உள்ளத்துல நீ நுழைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அப்ப ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தினா அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடியான அல்லாஹ் விரும்புறான், அந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான. அப்ப அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான ஒரு காரியம். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரமலானுடைய காலகட்டம். இந்த ரமலானுடைய காலகட்டத்துல இப்ப நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நோன்பு திறக்கிற நேரத்துல உணவு ஆகாரங்கள் பட்சணங்கள் அதிகமா வந்து குவியும். ஆனா எத்தனையோ குக்கிராமங்கள் ஒரு நோன்பு கஞ்சி வைக்கிறது கூட சிரமப்படுறான். அந்த ஊர்ல கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்க வசூல் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப சிரமப்படும் போது அந்த ஊருக்கு ஒருவர் போறாரு, அந்த ஊர்ல போய் இருந்துகிட்டு அந்த மக்களுக்கு ஒரு நாள் அவர் நல்ல முறையில நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் போது அது மக்களுடைய மன சந்தோஷம் அடையுது. காரணம் அவங்க அது மாதிரியான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. அவ இருக்கிற இடத்திலேயே கொட்டுறதை விட இல்லாத இடங்களுக்கு கொண்டு கொடுத்து அந்த இல்லாத மக்களை சந்தோஷப்படுத்தும் போது அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பி இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாருடைய சந்தோஷம் ஒரு ஆள் சிரிக்கிறத பார்த்து ரசூலா சிரிப்பாங்க. ஒரு யுத்த காலத்துல இருந்து கனிமத்து பொருட்கள் வந்துச்சு. அது கனிமத்து பொருள் வந்ததுல ஒரு டிரெஸ், ஒரு ஆடை, அது நல்ல கோடு போட்டு செக்குடு ஐட்டம், நிறைய கோடு இருக்குது, பார்க்க அழகா இருக்குது. அந்த துணியை பார்த்தோன்னு ரசூலா எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து மீதி பொருள்களை எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துக்கிட்டு ஐன உம்மு ஹாலித் அப்படின்னா, உம்மு ஹாலித்ங்கிறது குழந்தையினுடைய பேர். அந்த குழந்தை எங்கன்னு கேட்டாங்க. அதற்கு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஹபஷால இருக்கும் போது ஹிஜ்ரத்தினுடைய நேரத்துல பிறந்த குழந்தை. அப்ப ஹபஷால பிறந்த குழந்தை, ஹிஜ்ரத்தினுடைய நேரத்துல பிறந்த முதல் குழந்தை. அந்த உம்மு ஹாலித் எங்கன்னு கேட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அந்த ரசூலா மடியில உட்கார வச்சுக்கிட்டு அந்த துணியை எடுத்து அந்த புள்ள உடம்புல போட்டாங்க. போட்ட உடனே அந்த அழகு, அந்த கோடுகளை பார்த்த உடனே அந்த குழந்தை அப்படியே அந்த கோடுகளை எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு, பிடிச்சிட்டு கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மடியில சிரிக்க ஆரம்பிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோடு இப்படி பிடிச்சிட்டு சொன்னாங்க, சனா சனா, சூப்பர் சூப்பர், அழகா இருக்குல்ல அப்படின்னு அந்த குழந்தையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சஹாபிகள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு இமாம்கள் இதுக்கு விளக்கை எழுதும் போது ஒரு குழந்தையினுடைய சந்தோஷத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார். காரணம் என்ன? ஒரு படைப்பு சிரிக்கிற போது அல்லாஹ் சிரிக்கிறான். ஏன்னா அல்லாஹ் யாரையும் சங்கடப்படுத்துறவன் இல்லை, யாரையும் காயப்படுத்துறவனும் இல்லை, வருத்தப்படுத்துறவனும் இல்லை. ஒரு மனிதனுடைய சந்தோஷங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வை நினைச்சு அழுதா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்படும் போது மகிழ்ச்சி என்பது பஸ்தியத்தான நிலை. அல்லாஹ் பாசித்து அந்த பஸ்தியத்தினுடைய நிலை ஒரு அடியாண்ட வெளிப்படும் போது அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனாலதான் உபகாரமான மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி பேசினாங்க. மற்றவர்களுக்கு உபகாரமாக இருக்கிற பெருமக்களை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அல்லாஹ் ரசூலும் புகழ்ந்து பேசியதற்கு காரணம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் அடுத்தவங்களுடைய சிரமத்தை போக்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் தொலை வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா பெருமானார் சில பள்ளியில இருந்து வர்றதுக்கு முன்னால, வீட்டுல இருந்து பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னால எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவாங்க. யாருமே ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு ரக்காத்து மஸ்பூக்கா எழுப்பி தொழ மாட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத உடனே திரும்புவாங்க. திரும்பி பார்க்கும்போது யாரும் எழுப்பி நிற்க கூடாது. எழுப்பி நிற்கிறது அவங்க ஒரு வகையான வெட்கமா நினைச்சாங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு. முன்னாலாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலாம் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. நல்லா குழந்தை பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கு போனா ஒரு ரக்காத்து லேட்டா போனா எங்கேயாவது ஒளிஞ்சு நின்று தொழுவ முடிஞ்ச போதுதான் உள்ள போய் யாரும் இல்லாத நேரத்துல தொழுதுட்டுருவேன். ஏன்னா வயசான மனுஷங்க ஏதாவது பேசுவாங்க, உனக்கு இதே வேலை லேட்டா வர்றது. ஏன்னா அவங்க மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு மகப்பத்து இருக்கும். அப்படி எழும்பி நின்று தொழுறதை நம்ம வெக்கமா நினைப்போம். அதுக்காக முன்னால வந்துருங்கிற உணர்வு வந்துகிட்டே இருக்கும். இப்ப அது போல சஹாபிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் வருவாங்க, தொழ வைப்பாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு சஹாபி மட்டும் ஒரு ரக்காத்துல ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சு திரும்பினாங்க. அவங்க எழும்பி நின்று தொழுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே பார்த்தாங்க. எல்லா சஹாபிகளும் நினைச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு முடிஞ்சு,
ரசூலுல்லாஹ் ஏதாவது ஏன் லேட்டுங்கிறதுக்காக வேண்டி அவரை திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு நன்றி சொல்றான். ஷக்கர் அல்லாஹு லக்க வ கஃபர் அல்லாஹு லக்க, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் உனக்கு நன்றி சொல்றான். அப்படி என்னத்தான் நீ செஞ்சேன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், பக்து வந்த உடனே வீட்டுல இருந்து கடகடன்னு வேகமா நான் வந்துட்டேன் பள்ளிக்கு. வர்ற வழியில காத்தடிச்சு ஒரு மரம் தெருவுல சாஞ்சி கிடந்துச்சு. அந்த மரத்தை வயசானவங்களால, சிறுவங்களால, பெரிய பெண்களால கடந்து போக முடியல. அதனால பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு கோடாரிய வாங்கி ஒரு 2-3 கிளைகளை வெட்டி நடக்கிறதுக்கு ஒரு பாதை உருவாக்குறேன். இனிமேல் போய் தான் அந்த மரத்தை எடுத்து மாத்தணும். அதனால தொழுகைக்கு வரணுங்கிறதுக்காக நான் 2-3 கிளைகளை வெட்டி ஒரு பாதை உருவாக்கினேன். உருவாக்கிட்டு வந்ததுனால எனக்கு ஒரு ரக்காத்து போயிடுச்சுன்னா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இந்த உம்மத்துல சில பேருடைய கஷ்டத்தை நீ போக்குன காரணத்தால அல்லாஹ் உனக்கு நன்றி சொன்னான். அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிச்சுட்டான். 4 ரக்காத்து ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நின்னு தொழுத சஹாபிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் ஒரு சில மனிதர்களுடைய கஷ்டத்தை போக்கி லேட்டா வந்த மனுஷருக்கு கிடைக்கும். அப்ப அதுல இருந்து நாம விளங்குறோம், அல்லாஹ் நன்றி சொல்றான்னா வலிய வந்து அவன் சொல்றான், நான் உனக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுல எவ்வளவு மகத்தான காரியம் இருக்குதுங்கிறத நாம உணரணும். அதனால அடுத்தவங்களுடைய வளர்ச்சி நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும், அடுத்தவங்களுடைய சந்தோஷம் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும். இப்படி ஒரு நிலை வருவது ஈமானுடைய யதார்த்தமான நிலை. அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு நிறைவாக தந்து புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.